தமிழ் கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வந்தனம். குரோதி வருடம் பிறந்திருக்கிறது. முதலில் குரோதி வருடத்திற்கான நிலைப்பாட்டை கண்டுவிட்டு பிறகு ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் தொடர்பதிவாக நமது சேனலில் நாம் பார்க்கலாம். குரோதி வருடம் தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 உண்டு. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் உண்டு. இந்த குரோதி வருடத்தின் அதிபதி சந்திரன், ராஜா செவ்வாய், மந்திரி சனி, சேனாதிபதி சுக்கிரன், தானியாதிபதி சூரியன், அர்காதிபதி சுக்கிரன், நீரசாதிபதி சனி. குரோதி வருடத்திற்கென்று செய்யுள் உண்டு. கோர குரோதி தண்ணீர் கொள்ளை மிருகங்களினால் பாரீர் ஜனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே அக்கங்க குறையுமே சொற்ப விளைவுண்டனவே சொல். அதாவது இந்த வருடம் திருடர் மற்றும் கொள்ளை சம்பவங்களால் மக்களுக்கு பயம் உண்டு. மழை குறைவாக இருக்கும். விளைச்சல் செல்வம் குறைவாக இருக்கும். குரோதி வருட தேவதை தியான காயத்ரியை சாஸ்திர பண்டிதர்கள் அனுதினமும் கூறி வருவது மேற்கண்ட அசுப பலன்களை குறைக்கும். அஜரா பிரபும் தேகம் குரோதி திக்ருத நாமகம் கோரதாருடம் நிசம் குந்தோஜ்வல கராம்புஜம். இதை அனுதினமும் ஒவ்வொருவரும் கூறி வருவதன் மூலம் அசுப பலன்கள் நீங்கி சுப பலன்கள் மேலோங்கும் என்பது நம்பிக்கை. இந்த குரோதி வருடத்தில் குரோதி வருட பிறப்பன்று சூரியன் ஒவ்வொரு வருடமும் மேசத்தில் அவர் உச்சமடைவார். மீனத்திலிருந்து மேசத்திற்கு வரும் பொழுது இந்த குரோதி வருடத்தில் குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைய இருக்கிறார். சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறார். கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். புதன் ராகு சேர்க்கை பெற்று, குறிப்பாக புதன் நீசமடைந்து சேர்க்கை பெற்று இருப்பது தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த வருடம் அதிகம் ஏற்படலாம். மக்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும், அலட்சியம் கூடாது. அதேபோல களத்திர காரகன் லௌகீக காரகன் சுக்கிரன் உச்சபலம் பெற்று இருந்தாலும் நீசகிரக சேர்க்கை பெற்று ராகுவுடன் சேர்க்கை பெற்று குரு பார்வை இல்லாமல் இருப்பது போகமும் லௌகீகமும் அதிகம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு மேலோங்கும். அதிகமாக இந்த செல்போன் பார்ப்பது, பெண்களை அதிகம் ரசிப்பது, பெண்களை சீண்டுவது, இது போன்ற நிகழ்வுகள் நடக்கலாம். சுய கட்டுப்பாடு அவசியம் தேவை. பெண்களும் மிக கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். செவ்வாய் சனி பகை கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருப்பது விபத்து ஆபத்துகள், காயம், மருத்துவ அறுவை சிகிச்சைகள், இது போன்ற நிகழ்வுகள் அதிகம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த வருடம் பொறுமை, நிதானம், பக்குவம் மட்டுமல்லாமல் பாரம்பரிய விஷயங்களில் உள்ள நுட்பங்களை நாம் உணர்ந்து உள்வாங்கி கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இனி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களையும் நாம் நுட்பமாக காணலாம். நன்றி.